சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. பைக், கார் வச்சிருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் அனைவருமே கட்டாயமா பாருங்க. உங்களுடைய வண்டியில போலீஸ் ஃபைன் போட்டிருந்தாங்க அப்படின்னா, நீங்க கட்டணும்னு அவசியம் கிடையாது. உஷாரா இருந்துக்கோங்க மக்களே. யாரெல்லாம் கட்டணும், யாரெல்லாம் கட்ட தேவையில்ல அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்க இப்ப வந்து நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தற்போது வாகன ஓட்டிகளை குறிவைத்து ஒரு புதிய வகை சைபர் மோசடி பரவி வருகிறது. அதாவது உங்கள் மொபைல் ஃபோனுக்கு போக்குவரத்து விதிமீறலுக்கான அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. உடனே கட்டுங்கள் என்று ஒரு மெசேஜ் வந்தால் அவசரப்பட்டு அதில் உள்ள லிங்கை கிளிக் செய்ய வேண்டாம். அது உங்கள் வங்கி கணக்கை சில நிமிடங்களில் காலி செய்வதற்கான ஒரு பொறியாக இருக்கலாம். சில மோசடி கும்பல்கள் அரசு இணையதளமான பாரிவாகன் போன்ற தோற்றமளிக்கும் போலியான இணையதளங்களை உருவாக்கியுள்ளதாக செய்திகள் வந்துள்ளது. குறிப்பாக உங்களுக்கு வரும் மெசேஜில் உள்ள லிங்கை பார்க்கும்போது உண்மையானது போன்று இருக்கும். உதாரணமாக பாரிவாகன் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கலாம். நீங்கள் உற்று பார்த்தால் மட்டுமே அந்த எழுத்து பிழைகள் தெரியும். அதாவது நாம் அவசரத்தில் அதை கவனிக்காமல் கிளிக் செய்து விடுவோம் என்று நம்பிதான் இது போன்ற போலி லிங்க்களை அனுப்புகின்றனர். அதுவும் இந்த போலி லிங்க்களை கிளிக் செய்தவுடன் அது உங்களை ஒரு இணைய பக்கத்திற்கு அழைத்து செல்லும். அங்கு அபதாரம் போல நடித்து உங்கள் தனிப்பட்ட வங்கி விவரங்கள், லாகின் ஐடி, பாஸ்வேர்ட், கிரெடிட் கார்டு தகவல்களை எளிதாக திருடுவார்கள். அதேபோல் அவர்கள் அனுப்பும் அந்த போலி லிங்க்கள் மூலம் உங்களது போனில் மால்வேர் தாக்கும் ஆபத்து உள்ளது. சரி, இப்போது இது போன்ற போலி லிங்களை தொடாமல் உஷாராக இருப்பது எப்படி என்பது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. தெரியாத மொபைல் எண்ணிலிருந்து வரும் மிரட்டல் தோணியிலான மெசேஜ்களில் உள்ள லிங்க்களை தொடாதீர்கள். ரெண்டாவது, உங்களுக்கு உண்மையிலேயே அபதாரம் இருக்கிறதா என்று சந்தேகம் வந்தால் அந்த லிங்க் வழியாக செல்லாமல் நேரடியாக கூகுளில் பாரிவாகன் அல்லது உங்கள் மாநில போக்குவரத்து துறை இணையதளத்திற்கு சென்று உங்கள் வண்டி எண்ணை போட்டு சோதித்து பாருங்கள். மூன்றாவது, ஒருவேளை மோசடி மெசேஜ்கள் வந்தால் உடனே அந்த எண்ணை யோசிக்காமல் பிளாக் செய்துவிட்டு சைபர் கிரைம் பிரிவில் புகார் தருவது நல்லது. குறிப்பாக போக்குவரத்து போலீஸ் அல்லது அரசு துறை ஒருபோதும் தனிப்பட்ட மொபைல் எண்களிலிருந்து அவசரமாக பணம் கட்ட சொல்லி லிங்க் அனுப்பாது. இதை ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. நீங்கள் செய்யும் சிறு கவனக்குறைவு பெரும் பணம் இழப்பை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. எனவே இது போன்ற லிங்க் வந்தால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்னு அரசு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஒருவேளை இது போன்ற ஏதாவது ஒரு மோசடி நடந்தால் cybercrime.government.in என்ற இணையதளத்திற்கு சென்று புகார் கொடுக்கலாம் அல்லது 1930 என்ற எண்ணை அழைக்கலாம். குறிப்பாக உங்கள் ஃபோனுக்கு வரும் தேவையில்லாத எஸ்எம்எஸ் இந்த போன்ற மெயில்களுக்கு பதிலளிப்பதை பார்த்தீங்கன்னா தவிர்க்கவும். குறிப்பாக யூபிஐ தரவுகள் அல்லது ஓடிபியை பகிர்வதையும் தவிர்க்கவும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்புல இருந்தே அஃபிஷியலான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. பைக் அல்லது கார் வச்சிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வண்டியில் ஃபைன் கிடக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபிஷியலாகவே கட்டிக்கலாம். பாரிவாகன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுடைய வெப்சைட் இருக்குது. இது இல்லாமல் தனிப்பட்ட நம்பர்லேருந்து உங்களுக்கு ஃபைன் கட்டணும் அப்படின்ட்டு மெசேஜ் மூலியமாகவோ, வாட்ஸ்அப் மூலியமாகவோ, இமெயில் மூலியமாகவோ லிங்க் வந்துச்சு அப்படின்னா அதை தொட வேண்டாம். நீங்கள் தொட்டிங்க அப்படின்னாலே கவர்மெண்டோடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு கூட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய எல்லா தகவலுமே பகிரப்படும். பேங்க் டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு திருடப்படும். ஸோ உங்களுடைய பணம் பார்த்தீங்கன்னா இழக்க நேரிடும். அதனால் முடிஞ்ச அளவு மக்கள் பார்த்தீங்கன்னா ஃபைன் கிடந்துச்சு அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் கட்டிக்கோங்க. போன்ற பயனுள்ள தகவல் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.